நல்ல கம்ஃபர்ட் நாசா ட்ரிப்பான் 3,95,000 ஒன்லி பர் ஸ்டூடெண்ட். என்னோட காஃபி ஸ்டெயின்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பார்க்கறது குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்னோட ட்ரைபாடை நான் எதை செட் பண்ணியிருக்கேன். எனக்கு செட் பண்ண உடனே எனக்கு பயங்கர சிரிப்பு. இங்கே பாருங்க, ட்ரைபாடு உடஞ்சது தான் உடஞ்சு ஹைட்டுக்கு. இதுதான் என்னோட நியூ ட்ரைபாட். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும்ல. அண்ட் இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட நைட் ட்ரெஸ். நான் அன்றைக்கி சொன்னேன் தெரியுமா, அந்த நைட் ட்ரெஸ் கரை எதுவுமே ஆகலைங்க, எல்லா கரையுமே போயிடுச்சு. செம்ம ஹாப்பி அது. அண்ட் அந்த ஸ்ப்ரேயெல்லாம் நான் யூஸே பண்ணல, துவைக்கிறதுலே போயிடுச்சு. தேங்க்ஸ் டு சர்ஃபெக்சலுக்கு நான் ஃபியூ மந்த்ஸ் பேக் சர்ஃபெக்சல் குவிக் வாஷ்னு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. அது நிஜமாவே அது கிளைம் பண்ணுற மாதிரி அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் கரை கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே போயிடும் அந்த கரையில். அந்த லிஸ்ட் ஆஃப் கரையில் காஃபியும் ஒரு ஸ்டெயினுங்க. ஸோ துவைச்ச உடனே என்னோட காஃபி ஸ்டெயின்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் இப்போ காஃபி போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி பசங்களுக்கு ஹாஃப் டே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம், அதனால் லன்ச் காலையில் பேக் பண்ணல. ஸோ ஹாப்பியாக லேட்டாக தான் எழுந்திரிச்சு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டும் சுட்டு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இது என்னோட செகண்ட் கப் ஆஃப் காஃபி, பிகாஸ் இன்றைக்கி மண்டே. ஸோ மண்டேனா நமக்கு 2 கப்பு காஃபி இருந்தால் தாங்க டே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா நல்ல கூலாக இருக்குது. மழை இல்லை, ஆனால் நல்ல கூலாக இருக்குது, வெயிலும் இல்லை. ஸோ அதனால இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி காலையிலேயே நம்ம இன்ஸ்பிரேஷனாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. கார்டனுக்கு வரவே இல்லை. அந்த பாருங்க, அம்மா தந்த பப்பாளி மரத்தில் பப்பாளி பெருசாயிட்டே வருது. அந்த பப்பாளி எனக்கு வெட்டி சாப்பிட்ணும் போல் இருக்குது. பிகாஸ் அம்மா அதுக்கு கொஞ்சம் ஹைப் ஓவராக கொடுத்தா அது அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு. இங்கே நம்மளோட அது என்ன செடி, அதில் இலையெல்லாம் உதிர்ந்துட்டியான்னு தெரில. ஒன்று மருதாணி, ஒன்று நந்தியாக வெட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி வாங்க இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் நைட் ட்ரெஸ் இருக்குல்ல, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக்கும் வரும். ஆனால் நான் ஷார்ட்ஸும் நைட்டு யூஸ் பண்ணுவேன். மற்றபடி மார்னிங் இந்த மாதிரி ஒரு லெகிங்ஸ் பேண்ட் மாதிரி எடுத்திருக்கேன். என்னோட பிளாக் பேண்ட். இது என்ன பூச்சி இது? அந்த கொட்டுமே, அதுவா தெரியல. எஸ், காஃபி ரெடி. அண்ட் நம்மளோட சவர்க்ரவுட் அப்டேட்டு இன்றைக்கி டே 3. எனக்கு பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? கீழே கொஞ்சம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு. நான் மார்னிங்கே எடுத்து இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுருக்கேன். ஸ்மெல் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஃபெர்மெண்டட் ஸ்மெல் வருது. ஸோ ஏன்னா இங்கே கிளைமேட் அந்தளவுக்கு ஹாட்டாக இல்லாததுனால டைம் ஆகுது. ஸோ நான் டெய்லி இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மோல்டு ஏதாவது ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுவுமே ஃபார்ம் ஆகலை, நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் மேலே வருது. ஸோ அது ஒரு குட் சைன், ஏன்னா ஃபெர்மெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 டேஸில் அது ரெடி ஆகிடும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு, ஹாட் கிளைமேட்டாக இருந்தால் டக்குன்னு ஃபெர்மெண்ட் ஆயிரும். இதை குடிச்சிட்டு போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. ஏன்னா இதை குடிச்சு நான் லேசி ஆனேன்னா இன்றைக்கி அவ்வளோதான் வேலை. குட் மார்னிங், ஹாப்பி மண்டே. ஓகே, நான் காஃபி எடுத்துகிட்டு உட்காந்தேன். ஒரு ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலும் ஏதோ டூர், இந்தியாவில் ஏதோ டூர் கொலாபுன்னு நினைக்கிறேன். இந்தியாவா தமிழ்நாடுன்னு தெரில. யூஎஸ்ஏக்கு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னு செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு. பிகாஸ் நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் காலேஜிலலாம்
ட்ரிப்பு இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறதுக்கே அம்மா மாருங்கள்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட அவ்வளோ தூரம் கெஞ்சி நம்ம வந்து போவோம். ஆனால் அவங்க ஸ்கூலில் USA நாசா ட்ரிப்பான். ஸோ அதோட ஐட்னரி எனக்கு பார்த்தோன்னே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன பசங்களை இந்த மாதிரி தனியாக யூஎஸ்ஏலாம் அனுப்புவாங்களா, எனக்கு அது ஒரு டவுட். மொத்தம் 7-8 நாள், எத்தனை நாள் ட்ரிப்பு? 8 days டூருங்க. ஆர்லாண்டோ, யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா விசிட். ஆனால் ஆக்சுவலி ரொம்ப இதுக்கெல்லாம் குழந்தைங்கள அனுப்புனா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட்டு Day 1 வந்து ஆர்லாண்டோலையா ஹோட்டலில் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஷாப்பிங். Day 2 வந்து நாசா கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. Day 2ம் 3யும் வந்து நாசாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்மலாம் போனால் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரியல. மேபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குமோ. Day 4 டிஸ்னி வேர்ல்டு தீம் பார்க்கு. Day 5 யூனிவர்சல் ஸ்டுடியோ. Day 6 யூனிவர்சிட்டி விசிட். இப்போ யூனிவர்சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வால்மார்ட் அண்ட் டாலர் ஷாப் விசிட். Day 7 நியூயார்க் சிட்டி டூர். Day 8 ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. யப்பா செம்ம. ஓகே, கிளையண்ட்ஸ் பாண்டிச்சேரி, ட்ரிச்சி, சென்னை, நாகர்கோயில், கேரளா, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மதுரை, தூத்துக்குடி, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்கூல்லேருந்து எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து போகிறாங்க. நைஸ். ஆக்சுவலி போயிருக்காங்க, டெஸ்டிமோனல்ஸும் அனுப்பியிருக்காங்க. போன வருஷமும் நிறைய பேர் போயிருக்காங்க ஸ்கூல்லேருந்து. காஸ்ட் ஆஃப் த டூர் ஓகே. USA பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் த டூர் வந்து பரவாயில்ல. 3,95,000 ஒன்லி பர் ஸ்டூடெண்ட். எல்லாமே இன்க்ளூடட் போல இருக்கு. குட். இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் வந்து எவ்வளோ ப்ரிவிலேஜ்டு இல்லை. நம்ம டைமில் ஆக்சுவலி வந்து நல்லா இருந்துச்சு. நம்மளோட சில்ட்ரன் இந்த சைல்ட்ஹுட் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபோன் கிடையாது. என்ன சொல்ல, ரொம்ப இப்போ நம்ம வந்து பசங்கக்கிட்ட ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்போம்ல, அது மாதிரியெல்லாம் எங்கள் அம்மா எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியாது. நான் எல்லா இடமும் போனேன், கடைக்கு போவேன், லைக் பெட்டி கடைக்கு. அந்த மாதிரி லீவ் விட்டுச்சுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுவோம், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ குழந்தைங்கள வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. யாரோட பெரியவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. அந்தளவுக்கு உலகம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம சைல்ட்ஹுட் டேஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய இது இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய ப்ரிவிலேஜ் இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டு தான் இருக்கணும், ஸ்டடீஸில் இருந்து அந்த எக்ஸ்போஷர் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஹாப்பியாக இருந்துச்சு. சின்ன ஒரு பென்சில் வாங்கினா, ஒரு ரப்பர் வாங்கினாலே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அது இப்போ இல்லை குழந்தைங்கக்கிட்ட. அந்த பொருளோட வேல்யூ வந்து பசங்களுக்கு இப்போ தெரிகிறதே இல்லை. மகாமகிக்கு வந்து நான் கேட்டோன்னே எல்லாமே வாங்கி கொடுக்க மாட்டேன். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து சில பொருட்கள்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு அது பொக்கிஷமாக இருக்கும். ஆனால் பசங்களுக்கு இப்போ அது வந்து அசால்ட் ஆகிடுச்சு. அந்த பொருளோட அந்த வேல்யூ அது வந்து தெரிகிறதே இல்லை குழந்தைங்களுக்கு. உனக்கு சுகர் கேன். எதுக்கு சுகர் கேன்? நாங்கள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு மேம்க்கு ஃபுட்டு கொடுத்தோம். எங்களுக்கு இது. உங்களுக்கு என்ன தந்தாங்க? சுகர் கேன். சுகர் கேன் நல்லா இருக்கா? கடிச்சிட்டு முழுங்கிறாது சரியா? அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போய் வேஸ்ட் பாஸ்கெட்டில் போட்டுரு. ஓகே மகா, டெஸ்ட் எப்படி எழுதுன? நல்லா எழுதுனியா? சூப்பர். மகி கஞ்சியும் ஊறுகாவும் எப்படி சாப்பிடுவா பாருங்க. வாய்க்குள்ள ஊறுகாவை போடுக, அதுக்கப்புறம் ஒரு நக்கு நக்கிட்டு ஒரு துப்பு, ஒரு ஸ்பூன் கஞ்சி. வாட் a entertainment.
என்ன சண்டமா. ஊர்கா சாப்பிடவே பயமா இருக்கு. ஸோ நான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு வேண்டி கொண்டக்கடலை வந்து ஊற போட்டுட்ருக்கேன். ஸோ காலையிலேயே ஊற போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதனால் இப்போ கழுவி ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து இது இன்னும் ஒரு 3 மணிக்கு ஊறுச்சுன்னா நம்ம வேக வச்சிடலாம் டேரக்டாக. இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து சிம்பிளாக ப்ரெட்டு தோசை அந்த மாதிரி தான் ஓடிச்சு. மத்தியானமும் பார்த்திங்கன்னா சிம்பிளாகிட்டு உளுந்தங்கஞ்சி தான் வச்சேன். உளுந்தங்கஞ்சியில் பயிறு கஞ்சி, பச்சை பயிறு போட்டு கஞ்சி வச்சேன். அதனால் நைட்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு. ஸ்பெஷல்னால் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, பட்டூராவும் போட்டே கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ பட்டூராவும் இது சென்னா இருக்குது, என்கிட்ட பாலக் இருக்குது. ஸோ அதனால் சோலை பாலக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பட்டூரா மாவு வந்து வெறுவிடலான்னு இந்த இதில் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கப்பு கோதுமை மாவு இருக்கும். இன்றைக்கி வீட் பட்டூரா தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு கப் அளவுக்கு மட்டும் மைதா ஆட் பண்ணுறேன். 1 கப் கூட இல்லை, ஒரு 1/2 கப் அளவுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு. 2 கப்பு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் 1 கப்பு மைதா, தெரியுதுல்ல, சுகர் கொஞ்சம். பட்டூராவுக்கு மட்டும் நீங்கள் ஏர்லியாகவே மாவு வெறி வைக்கணும், அப்போ தான் டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு. அதுக்கப்புறமா பால் விடணும். பால் எல்லாத்தையுமே தயிர் உர ஊற்றிட்டேன். அதனால பாதி உரைஞ்சிட்டு இருக்கிற இந்த தயிர் ஒரு 1/2 கப்பு ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி உறைஞ்சிட்டு இருக்கும்போது பால், நம்ம தயிர் உர ஊற்றிருப்போம்ல, உறைஞ்சிட்டு இருக்கும்போது பாதியில் எடுக்கக்கூடாது, உரையாது. பட் என்கிட்ட வந்து பால் இல்லாததுனால எடுத்துருக்கேன். இது உரையுமான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ தயிர் உர செட் ஆகிட்டு இருக்கும்போது அதை இடையில ஓப்பன் பண்ணால் உரையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதனால் ஒரு 1/2 கப்பு தண்ணி, அது பால் ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு டோ ரெடி பண்ணிடலாம். இப்போவே பிசைஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா ஊறும். நல்ல பட்டூரா டோ ஊறும்போது உங்களுக்கு சாஃப்டான பட்டூரா கிடைக்கும். ஸோ டோ பிசைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி ஒரு நீட் பண்ணி நம்ம மூடி வச்சிருக்கோம்.
ஒரு சாஃப்டான ஒரு டோ. எங்கள் அம்மா மிஞ்சி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி தூக்கி போட்டு அடிப்போம். எதுக்குன்னு கேட்டால் மாவு சாஃப்ட் ஆகுறதுக்குன்னு. நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகணும்னு பண்ணுவோம். ஓகே, ஸோ கூட ஒரு டீஸ்பூன் ஆயில். எதுக்குன்னா மேலே வந்து அந்த ட்ரை ஒரு ஹார்டாட்டு ஒரு இது ஃபார்ம் ஆகும் தெரியுமா, காஞ்சி போகாமல் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ நம்மளோட கோதுமை பட்டூரா டோ ரெடி. இதுவும் இனி ஊறட்டும். செய்யும்போது பார்ப்போம், குயிக்காக கிளியராக பண்ணிடுறோம். கோதுமை டோ ஊறிட்டுருக்கு, நம்மளோட சென்னாவும் ஊறிட்டுருக்கு. ஸோ பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ போய் சில் பண்ணுவோம். ஓகே, ஸோ குக்கரில் கடலை வெந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், காலையில் சிந்துச்சு கொஞ்சம் பால். ஸோ நான் வந்து துடைக்க மிஸ் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு பொடி சிந்தாதான் தான் இந்த எறும்பெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த பாலும் எறும்பு குடிக்குமா? எனக்கு அதுதான் தெரியல. ஐயோ ஐயோ, சரி ஒரேடியாக வந்து இன்றைக்கி டின்னரை முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே டின்னர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கடலை வெந்துடுச்சு. இதில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பட்டை, பேலீஃப், சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு. ஸோ சென்னா மசாலாவே நான் அதிகமாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ரெசிபி. ஸோ புதுசாலாம் வெரைட்டியாக ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ரெகுலர் ரெசிபி தான். ஸோ இது தாளிச்சாச்சு. இதையும் வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி, உங்களுக்கு தெரியும்ல பேசிக் கறி எப்படி பண்ணுறது. ஸோ அதே ரெசிபி தான். ஸோ நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா போட்டு வதக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆனியனை மூடி போட்டு குக் பண்ணுறேன். ஓகே, ஆனியன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு என்கிட்ட ஃப்ரெஷ்ஷானது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். அதனால் நான் இன்றைக்கி இது தான் யூஸ் பண்ணுறேன். இதையும் வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். சன்னா மசாலாவுக்கு நான் வந்து கொஞ்சம் கடலையை வந்து அரைச்சி ஆட் பண்ணுவேன். ஸோ அது உங்கள் இஷ்டம், நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஓகே, ஸோ என்னோடய ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா. அது வந்து அந்த ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி கீரை. என்ன சத்தம் கேட்டுட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனுஷா. ஹாய் அனுஷா. அனுஷா மௌத்த காணிக்க மாட்டா. இன்னுமா மௌத்த காணிக்க மாட்டேங்க?
அவ்வளோதான். ஸோ இதை 3த்தையும் ஆட் பண்ணி அடுப்பு அணைச்சிருங்க. நம்மளோட கடலைக்கறி ரெடி. இதை நான் ஆக்சுவலி சென்னா மசாலான்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் இதை அப்படி ப்ராப்பராக பண்ணல, பட் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இனி குட்டீஸ் வந்தோன்னா பூரி போட்டு கொடுத்துட வேண்டியதான். மியா, ஏ மியாக்கோ, ஹாய். எடி மியாவை ஒழுங்கா காணி. மியா, என்ன தங்க? மியா அதித்தி சொல்லு. அம்மா மியா ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ சொல்லல. அதை காணி, எப்படி ஸ்டூல்ல உட்காந்துருக்கான்னு காணி. ஸ்டூல்ல எப்படி உட்காந்துருக்கான்னு பார்ப்பாங்க பாருங்க. கிச்சன்ல அனுஷா சமைக்கும் போது மியாவை எப்படி ஸ்டூல்ல உட்கார வச்சுருவோம். மியா உன்னை உட்கார வச்சுட்டால, அதுக்கு இறங்க தெரியாதோ? அவ பெட்ல இருந்தெல்லாம் இறங்குவா. இது வந்து ஒரு சப்ப மாட்டா அவளுக்கு முடிஞ்சு பார்க்கறது ஒரு தடவை படிச்சானா அவ்வளோதான். அவ்வளவு பாருங்க இறங்குறதுக்கு. நடிப்பு ராணி. என்னமோ மேசை ஐ லவ் யூ. வாய் வைக்கிறது. அவளை ஸ்டூல்ல உட்கார வச்சுட்டேன். கிட்டக்கு போனாலே என்னமா செய்வா, என் ட்ரெஸ் பிடிச்சிருவா. என் ட்ரெஸ் பிடிச்சி அப்படியே இறங்குறதுக்கு வந்துருவா. அவள்கிட்ட அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு வந்துடணும். அழகு அம்மா சொல்லா குட்டி சொல்லலாம். ஓகே கட். ஸோ குட்டீஸ் பூரி சாப்பிட்றாங்க, பட்டூரா. எனக்கு வந்து சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி அண்ட் கடலைக்கறி இதான் டின்னர் இன்னைக்கு. எப்படி இருக்கு குட்டீஸ்? குட். ஸோ லாஸ்ட் டைம் ஷையவேல வாங்கினேன்ல நைட் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு இது ரொம்ப கம்ஃபியாக இருந்துச்சா, அதனால கூட 2 செட் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. ஷையவேல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ அண்டர்வேர் வரும். ஸோ இது வந்து எல்லோ. ஸோ இதுதான் இந்த டாப்பு, க்யூட்டாக இருக்குது. இது வந்து இந்த ஹார்ட் டிசைன் மாதிரி போட்டு, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு. ஸோ அதனால நைட்டு நம்ம வந்து வியர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இது வந்து பேண்ட்ஸ், நைட் பேண்ட்ஸு தான்.
இது வந்து ஒரு டார்க் பீச் கலரில், இது பிளெயின் தான். ஓகே, இது வந்து 1300 ஒவ்வொரு செட்டும். ஸோ நான் 2 செட் வாங்கினேன். எஸ், ஸோ வந்தோடனே போட்டாச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு செம்ம சாஃப்ட்டு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரியான மழையாக இருக்கிறதுனால நல்லா ஆப்பம் செஞ்சுருக்கேங்க. துவையல், சட்னி, சாம்பார், அப்புறம் ரசம் வடை வச்சு வெளுத்து கட்டுவோம் டிவி பார்த்துட்டேன். அது சிக்கன் ஃப்ரை. எஸ்,